ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். இப்போ நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, அதாவது கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, சோப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஸோ அதான் யதார்த்தமான உண்மை. ஸோ நிறைய ஷாம்பு வகைகள் எல்லாமே கெமிக்கல். பட் கெமிக்கல் இல்லாத, இந்த ரசாயன பொருட்கள் இல்லாத ஷாம்பு அதாவது எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இருக்குது. பட் அது வந்து நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணக்கூடியதாக இருக்கும். பட் வந்து இந்த முடி கொட்டுறது, அடர்த்தியான முடி வளர்றது, நிறைய முடி, ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஷாம்பு மட்டும் கிடையாது. ஸோ அது போக நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ், ஸோ நம்மளுடைய மரபியல் ரிலேட்டடான ஒரு காரணமும் இருக்குது. ஸோ அது போக நம்மளுடைய ஹேரை வந்து பார்த்துக்கிறது நம்ம கையிலையும் இருக்குது. பட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு, ஸோ இதை வந்து நேச்சுரலான ரெமிடிஸ் என்ன இது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம இந்த வெந்தயம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து இந்த வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹீட் அதிகமாக நம்ம பாடியில் ஜென்ரேட் ஆனாலும் அதை வந்து கம்மி பண்ணக்கூடிய சக்தி வந்து அந்த வெந்தயத்துக்கு வந்து இருக்குது. ரெண்டாவது, நம்மளுடைய டைஜஷன் பிரச்சனைக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு. ஸோ நல்ல செரிமானம், ஏன்னா நார்ச்சத்து வெந்தயத்தில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து யூஸ் ஆனது. பட் நேச்சுரலான ரெமிடியான ஷாம்பு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீயக்காய் இருக்குது பார்த்தீங்களா, சீயக்காய், பூந்திக்காய், வெந்தயம், நெல்லிக்காய். ஸோ இந்த காய்னு முடியுது பார்த்தீங்களா, இதுவே வந்து ஒரு 3 காய் வரும். சீயக்காய் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா பூந்திக்காய், நெல்லிக்காய், ஸோ இது வெந்தயம் ப்ளஸ் செம்பருத்தி இருந்துச்சுன்னா செம்பருத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நைட்டில் நல்லா ஊற வச்சுட்டு, ஸோ அதை வந்து கொதிக்க வச்சு, காலையில் கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி, ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த நுரை வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து நல்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து முடிக்கு நல்லா இருக்கும். ஸோ ஷைனிங்காக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே. பட் இது வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நேச்சுரலாக எடுத்துக்கிறது வந்து பெட்டர். ஸோ இது போக பொடியாக வந்து இது பண்ணுறது கொஞ்சம் வந்து இதுதான். ஸோ அதுலேயுமே வந்து கெமிக்கல் கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம ஹோம்மேடாக யூஸ் பண்ணுறது மூலியமாக கெமிக்கல் இல்லாத ஷாம்பாக யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம சோப்பு அதிகமாக யூஸ் பண்ணுறது தவிர்க்கிறது, ஏன்னா வந்து தவிர்க்கலாம். ஏன்னா வந்து அதில் மேக்ஸிமம் கெமிக்கல் தான் இருக்குது. ஸோ அதனால ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் சோப்பு யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். ஸோ இதில் தான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நண்பா. ஸோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, ஸோ அதுக்கடுத்து சோப்பு, ஸோ அதுக்கடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களே மேக்ஸிமம் கெமிக்கல் ரிலேட்டட் தான். பட் அதை வந்து நம்ம எப்படி நம்ம சாப்பிட்றோம், ஸோ எப்படி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நண்பா. ஓகே, அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.